வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரெவலேஷன் சாப்டர் 3 verse 7ல வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய ஒரு வல்லமையை குறித்து, நம்முடைய தேவனுடைய ஒரு சாமர்த்தியத்தை குறித்து இந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவர் திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவர் பூட்டுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய தேவன் திறக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் திறந்தா யாராலும் பூட்ட முடியாது. அப்படிதான் அவர் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கர்த்தர் திறக்கணும், அவர் எப்படியெல்லாம் திறப்பார், அவர் திறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ அவர் தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறாராம். அந்த தாவீதின் திறவுகோலை உடையவர் என்ன சொல்றார்னா, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நான் உங்களுக்காய் திறப்பேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நீங்க எங்களுக்கு திறக்க போகிற வாசலை யாருமே பூட்ட முடியாதுப்பா, ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு நீர் எங்களுக்கு திறக்கிறவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை திறந்தாலும் அதை யாருமே பூட்ட முடியாது. ஏசாயா 45ஆம் அதிகாரத்தின் 1ஆம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன். அல்லேலூயா. இங்கு கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவுக்கு ஆண்டு சொல்றாரு, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கிற கதவுகளை நான் திறக்க போகிறேன். அல்லேலூயா. வாசல்கள் பூட்டப்படாதிருக்கிற கதவுகளை நான் திறக்க போகிறேன். அதற்காக தான் நான் அவனுடைய வலதுகையை பிடித்து நான் சொல்றேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் தான், உங்களுக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்கிற வாசல்களை அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பூட்டப்படாதிருக்கிற வாசல்களை திறக்கிறதுக்காகவே இன்றைக்கு அவர் நம்முடைய வலதுகையை பிடித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்கி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக யாருமே எவருமே பூட்ட முடியாத ஒரு வாசலை அவர் திறக்கும்படியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. அப்பா, இந்த வருஷத்துல 11 மாசம் நான் எதிர்பார்த்த வாசல்கள் எனக்கு திறக்கலப்பா, 11 மாசங்கள் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இந்த மாசத்திலேயே நடக்க போகுது என்று சொல்லி யாருமே கலங்க வேண்டாம். நம்முடைய தேவன் நம்முடைய கையை பிடிச்சிருக்கிறார் என்றால், நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக போகிறார் என்றால், நம்முடைய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், நிச்சயமாக இந்த மாதத்தில் கூட அவரால் உங்களுக்கான வாசல்களை திறக்க முடியும். அல்லேலூயா. அவரால் திறக்க முடியும். அவரால் திறக்க முடியாத வாசல்களே கிடையாது. பாருங்க, இந்த உலகத்திலே திறக்க முடியாத ஒரு வாசல் எது தெரியுமா? ஒரு மனிதன் முதல்ல வெளியே வருகிற அந்த கர்ப்பத்தின் வாசல் தான். அல்லேலூயா. வேற எல்லா வாசலையும் ஈஸியா மனுஷன் திறந்துடலாம். ஆனா இந்த கர்ப்பத்தின் வாசலை ஈஸியா மனுஷன் திறக்க முடியாது. ஆனா அதை ரொம்ப லகுவாய் திறக்கிறவர் தான் நம்முடைய தேவன்ங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வாசல்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன காரியங்களை ஆண்டவர் எப்படி திறப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஜெனிசிஸ் சாப்டர் 21 verse 1 நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாரார் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளுக்கு கடாட்சியமானார். அப்படின்னா இந்த சாராளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது,
இந்த சாராளுக்கு தேவன் என்ன சொல்லி இருந்தார், அவர் சொல்லியபடியே அவளுடைய வாசல்களை கர்த்தர் எப்படி திறந்தார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணி நம்முடைய வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி பல நாட்கள் ஆயிட்டு, பல மாதங்கள் ஆகிவிட்டது, பல வருஷங்கள் ஆகிவிட்டது, ஆனால் அது இன்னும் திறக்கவே படவில்லை என்று சொல்லி நம்ம சில நேரத்தில் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து, நமக்கு வர வேண்டிய நன்மைகளை குறித்து, நமக்கு முன்பாக பூட்டப்பட்டு இருக்கிற வாசல்களை குறித்து சில நேரங்களில் தேவனிடத்தில் புலம்புகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் வாக்குத்தத்தம் அவர் பண்ணி இருந்தால் அந்த வாசல்களை குறித்த காலத்தில் அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒன்று வாக்கு சொல்லிட்டார்னு வச்சுக்கலாம், நம்முடைய தேவன் சொல்லிட்டார் அப்படின்னா அதை நிச்சயமாக செய்வார். எப்படிப்பட்டனாலும் அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ வாக்கு தத்தத்தை நமக்கு செய்து அவர் நம்முடைய வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனத்துக்கு பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருக்கிறார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இங்கு சாராயினுடைய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், அதனால எனக்கு பிள்ளை இல்லை. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. சாராய்க்கு பிள்ளை இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, கர்ப்பம் அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, அதனால தான் அவருக்கு பிள்ளை இல்லை. இப்போ அந்த சாராய் சொல்றாங்க, எனக்கு ஆகார் என்கிற ஒரு வேலைக்காரி இருக்கிறா, அந்த அடிமை பெண் இருக்கிறா, அந்த அடிமை பெண்ணோட கூட நீங்க சேருங்க. அந்த வார்த்தைக்கு ஆபிரகாமும் செவி கொடுத்தான். சாராயின் கர்ப்பத்தை திறந்தாரோ இல்லையோ, ஆகாரின் கர்ப்பத்தை திறந்துட்டார். அல்லேலூயா. ஆகாரின் கர்ப்பத்தை திறந்துட்டாரு. இப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஓகே, அப்போ ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேல் தான் ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளியாய் மாறப்போகிறான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் அத்தனை நன்மைகளுக்கும் சுதந்திரவாளியா இஸ்மவேல் மாறப்போகிறான் என்று சொல்லுகிற சூழ்நிலையில இந்த இஸ்மவேல் துரத்தப்படுகிறான். அல்லேலூயா. இந்த இஸ்மவேல் துரத்தப்பட்டாயிட்டு. இப்போ ஆபிரகாமுக்கு வம்சம் என்று சொல்ல யாரும் இல்லை, அவனுக்கு சுதந்திரவாளி என்று சொல்ல யாருமே இல்லை. இப்போ சாராயும் ஆபிரகாமும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறாங்க, அவனுக்கு பின்னாக ஒரு சந்ததியே இல்லை. ஆனா அந்த சூழ்நிலையில ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. 4-5 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிற, இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் என அழைக்கப்படல, ஆபிரகாம் என்னப்படும் அப்படின்னா இதுக்கப்புறம் பேர் ஆபிரகாம் தான்ப்பா அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் பாருங்க, அவனுக்கு அந்த பேர்ல மாற்றம் பண்றார் ஆண்டவர். சின்ன ஒரு மாற்றம் தான். ஆபிரகாம்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பேரை மாத்தி வச்சவர் பிள்ளையை கொடுக்கல இன்னும். அல்லேலூயா. பேரை மாத்திட்டாரு, ஆனா பிள்ளையை கொடுக்கல. ஆனா வாக்குத்தத்தம் என்ன பண்றாருன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறப்போகிற. சரி, ஓகே, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறப்போறதுக்கு ஆபிரகாமால முடியும். ஏன்னா ஆபிரகாமுடைய சரீரத்துல பிரச்சனை இல்லை. ஆபிரகாமுடைய சரீரத்தில் பிரச்சனை இல்லை. ஆகாரை போல இன்னும் எத்தனையோ அடிமை பெண்கள் இருக்கிறாங்க, ஆகாரை போல எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இந்த ஆகார் என்ன, கேத்துரால் என்கிற ஸ்திரியை கூட கல்யாணம் பண்ணிக்கிடலாம், அவருக்கு சந்ததி வராது என்பதற்கு எந்த ஒரு தடை இல்லைங்க. ஆபிரகாம் கொண்டு வந்துருவார். எப்படி கொண்டு வந்துருவாரு? சாராள் இடத்துல இன்னொரு ஸ்திரியை விவாகம் பண்ணார்னா அவரால் சந்ததியை கொடுக்க முடியும். அப்போ இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறதே, அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறனால பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சாராளுக்கு அப்புறம் கேத்துராளை விவாகம் பண்ணி அவளுக்கும் ஒரு 4-5 பிள்ளைகளை பெற்றெடுத்தவர் தான் இந்த ஆபிரகாம். அப்ப ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறல, தடை இல்லை. ஆனா சாராளுக்கு தடை இருக்கிறது. அல்லேலூயா. சாராய்க்கு தடை இருக்கிறது. ஆனா இதே 17ஆம் அதிகாரத்துல சாராய் அந்த பேசி ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்ற போகிறேன், அதனால என்ன பண்ணுமா, உன்னோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன், நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு ஆண்டு போகல.
ஏன் அப்படின்னா ஆபிரகாம் வந்து இதை ஈஸியா எடுத்துருவார். ஆபிரகாம் நம்பிடுவார். ஏன்னா அவர் ஆல்ரெடி விசுவாசத்துல வல்லவர், அவர் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் இதை விசுவாசித்து ஒரு சந்ததியை பெற்றெடுப்பதற்கு ஆபிரகாம் விசுவாசம் தடையா இல்லை, ஆபிரகாமுடைய சரீரமும் தடையா இல்லை, ஆபிரகாமுடைய எண்ணமும் தடையா இல்லை. ஆபிரகாமுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இதே அதிகாரத்தில் வாங்க 15ஆம் வசனத்துக்கு நீங்க வாங்க. இப்ப ஆபிரகாம் பார்த்து இன்னொரு காரியத்தை சொன்னாரு. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாகிய, சாராள் என்பது அவளுக்கு பேரா இருக்கும். இங்க வந்து நீ அந்த சாராள் நீ கூப்பிடு அப்படிலாம் சொல்லல. ஆண்டவர் வந்து அவரே சேஞ்ச் பண்ணிட்டாரு. இங்க வந்து ஆபிரகாம்கிட்ட போய் சர்டிபிகேட்ல போய் உன் பேர் ஆபிரகாம் மாத்து, சாராய பேரை சாரால மாத்து அப்படிலாம் சொல்லல. ஆண்டவர் சொல்ல அவரே மாத்திட்டு சொல்றாரு, இனி சாரா என்பது அவளுடைய பெயர் அல்ல, சாராள் என்பது அவள் பெயர். ஏன்னா 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த அதே தேவன் இப்ப ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, சாராயுடைய பேரையும் நீ சாராள்னு சொல்லணும்பா. ஏன் அப்படின்னா இந்த சாராள் மூலமாக சொல்றாரு, அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவே. அல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தம், வேற ஒண்ணும் இல்லை. என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, என்னால ஒரு சந்ததியை உருவாக்க முடியும், அதுல எனக்கு எந்த ஒரு நம்பிக்கை பிரச்சனை இல்லை, தடையும் இல்லை. ஆனா அதே நேரத்தில் என்னுடைய மனைவியாகிய சாராயால முடியாது. ஏன்னா அவருடைய கர்ப்பம் எப்படி இருக்கிறது? அடைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கர்ப்பத்தை திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சு, கர்ப்பம் செத்து போச்சு. இந்த கர்ப்பத்தை இப்ப திறந்து அதிலிருந்து ஒரு பிள்ளையை கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நான் உனக்கு எப்படி வாக்கு பண்ணினோ அதே நம்பிக்கையோடு உன் ஒய்ஃபுக்கு சொல்லுகிற, உன் மனைவிக்கு சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்பணும் அப்படிங்கிறார். வேற ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்களை ஈஸியா எடுத்துருவோம். ஆனா நம்முடைய மனைவிக்கோ நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை நம்ம அவ்வளவு சுலபமா நம்ப மாட்டோம். ஏன்னா அவங்ககிட்ட அந்த டேலண்ட் இல்லாம இருக்கலாம், அவங்ககிட்ட அந்த அளவுக்கு அறிவு இல்லாம இருக்கலாம், அவங்ககிட்ட அந்த அளவுக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தேவனோடு இருக்கிற உறவுகள் கூட கம்மியா இருக்கலாம். ஆனா ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆபிரகாம்கிட்ட தான் சொல்றாரு, சாராயிட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே உனக்குள்ள வாக்குத்தத்தத்தை, உனக்கான தரிசனத்தை, உனக்கான நன்மைகளை, உனக்கான வெளிப்பாடுகளை நீ எப்படி நம்புகிறாயோ அதை போலவே உனக்கு உன்னுடைய மனைவிக்கான தரிசனத்தை நீ நம்பணும், உன்னுடைய மனைவிக்கான வாக்குத்தத்தை நம்பணும், உன் பிள்ளைக்கான வாக்குத்தத்தை நம்பணும். இது ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆபிரகாமோடு பேசுறார். அல்லேலூயா. ஆபிரகாமோடு பேசிட்டு அவர் அப்படியே போகிறார். இப்பதான் ஆபிரகாம் அடுத்த வசனத்துல என்ன பண்ணார் தெரியுமா? நகைத்தார். அல்லேலூயா. நகைத்தார். 100 வயசான எனக்கு பிள்ளை பிறக்குமோ, கர்ப்பம் செத்து போச்சே அந்த சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படி நகைக்கும் பொழுது ஆண்டவர் 19ஆம் வசனத்துல மறுபடியும் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. ஆபிரகாமே நீ சிரிக்கலாம், ஏன்னா நான் சொன்ன காரியம் உன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஏற்றுக்கொள்ளுவேன், ஆனா உன் மனைவியுடைய வாழ்க்கையில் நடந்த ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்குல்ல, அதானே சிரிக்கிற. ஆண்டு சொல்றாரு, நிச்சயமா சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. அப்படி சொல்றத விடலைங்க, அந்த குமாரனுக்கு ஈசாக்குன்னு பெயரை நீ வைக்கணும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. வாட் எ கிரேட் காட் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்களேன். ஒரு அடைக்கப்பட்ட கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவாக சான்ஸே இல்லை, ஆனா சொல்றாரு அந்த குழந்தை நிச்சயமா உருவாகும், அதற்கு நீ இந்த பெயர் தான் வைக்கணும் சொல்லி அந்த பெயரை ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் மறுக்கவே முடியாது, நம்பாம இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா பெயரை கொடுத்துட்டு போயிட்டார்ல, அது ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, மற்ற எந்த பெண்கள் மூலமாக உனக்கு சந்ததி வராது, உன்னுடைய மனைவியாகிய சாராள் மூலமா தான் சந்ததி வரப்போகுது. அல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணி திறக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாஸ்தவங்க 21 அதிகாரத்தில் வாசம் தெரியுமா? தாம் சொல்லி இருந்தபடியே சாராளுக்கு கடாட்சியமானார். அல்லேலூயா. தாம் சொல்லி இருந்தபடியே
ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தபடியே, சாராளுக்கு சொல்லி இருந்தபடியே, கர்ப்பம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும், சரீரம் செத்துப்போன சூழ்நிலையிலும், வயது ஆகிய சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் சொல்லி இருந்தபடியே அந்த வாசலை திறக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒரு வார்த்தை பண்ணுங்க. நீங்க எந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருந்தாரோ, என்ன ப்ராமிஸ் ஆண்டவர் உங்களுக்கு பண்ணி இருக்கிறாரோ, அதன் மீது முழு நிச்சயமாய் நம்புங்க. முழு நிச்சயமாய் நம்புங்க. நீங்க பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் 18 21 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 21, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அந்த நம்பிக்கையோட விசுவாசி. அப்படின்னா நம்புவதற்கான சூழ்நிலைகள் இல்லை, நம்புவதற்கான எந்த சாத்திய கூறுகள் இல்லை. வசனம் சொல்லுகிறது, நம்பினான், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். 21 தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அடுத்து தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. இந்த வருடத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு நிறைவாரம் இருந்திருக்கலாம். அதற்காக என் தேவன் வாக்குத்தத்தத்தை செயல்பட வைக்க முடியாத தேவன் அல்ல. அல்லேலூயா. அவரால் வாக்குத்தத்தத்தை செய்ய முடியும். அவர் சொல்லிட்டார்னா எந்த செகண்ட்லனாலும் உங்களுக்கான வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியும். சொல்லும்ல, இந்த டிசம்பர் 31ஆம் தேதி கூட இரவு 11:59 கூட உங்களுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. அவரால் முடியும். ஏன் அப்படி தெரியுமா? அவர் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் நீங்க நம்புனீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நம்புவதற்கு, வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு ஏற்ற சூழ்நிலை வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஏற்ற சரீரம் வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஏற்ற காலங்கள் வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஏற்ற வயது வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் உங்கள் வயதை தாண்டி அவர் செயல்படுத்த முடியும், உங்கள் சூழ்நிலைகளை தாண்டி செயல்படுத்த முடியும், உங்கள் சரீர பலவீனத்தை தாண்டி அவரால் செயல்படுத்த முடியும். அதை அல்லேலூயா. இன்றைக்கு எந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றீங்களோ அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த 21 நாள் நீங்கள் வாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கான வாக்குத்தத்தை பிடிங்க. ஆண்டவர்கிட்ட முழு நிச்சயமாய் நம்புங்க. அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கூட குறை வைக்காதீங்க. அப்பா, நீங்கள் எனக்கு சொன்னீங்களப்பா, நிச்சயமாக செய்து முடிங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. வாக்குத்தத்தம் பண்ணி உங்களுக்கான வாசலை திறக்கிறவர், உங்களுக்கான நன்மையின் வாசலாக இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் வாசலாக இருக்கலாம், விடுதலையின் வாசலாக இருக்கலாம், சுகத்தின் வாசலாக இருக்கலாம், அல்லது மற்ற எந்தவித பொருளாதார தேவைக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். எந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாக உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் கதவுகளை இந்த மாதத்தில் திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று, அவர் வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கான வாசலை திறப்பார். இரண்டாவது, அவர் எப்படி திறக்கிறார் என்று பாருங்க. நம்முடைய வேண்டுதலை அல்லது விண்ணப்பத்தை கேட்டு அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். ஏங்க, ஆண்டவர் தான் வாக்கு பண்ணிட்டாரே, ஏன் அவர் செயல்படுத்த மாட்டாரா? ஏன்னா கண்டிப்பா ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டா, சில சூழ்நிலையில் நாம ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவரால் செய்யல அல்லது செயல்பட முடியாது என்பதற்காக ஜெபிக்க கூடாது. என்னுடைய நன்மைகளுக்கு சில நேரத்தில் என்ன தடை இருக்கிறதோ அதை உடைச்சு நான் ஜெபிக்க வேண்டும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஜெனிசிஸ் சாப்டர் 25:21 நம்ம பார்க்கிறோம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. இப்போ மலடியா இருந்த அப்படின்னா ரெபெக்காளுடைய சூழ்நிலையும் பிள்ளை பெற்றெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மலடின்னு போட்டாச்சு. வேதம்லாம் அவளை சீக்கிரம் ஒரு ஆளை அப்படி நெகட்டிவ்ல பேசாது. நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவளை சீக்கிரத்தில் நெகட்டிவ்ல வேதம் சொல்லாது. ஆனா இங்க சொல்லுகிறது மலடியாய் இருந்த, மலடி ஆயிட்டாங்க அப்படின்னா இனி குழந்தைக்காக எதிர்பார்ப்பு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதிர்பார்த்து பல வருடங்கள் ஆகி போச்சு. இப்ப மலடியா இருந்த இந்த ரெபெக்காளுக்காக ஈசாக்கு விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார்.
ஏங்க இவர் வேண்டுதல் செய்து தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? ஏன் இவருக்கு வாக்குத்தத்தம் இல்லையா? இருக்குங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஈசாவுக்கும் சொந்தமானது, அப்படிதானே? ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நான் உன் சந்ததியை பெருக செய்யும் அப்படின்னா அவருடைய சந்ததி யாருங்க? ஈசாக்கு தானே. அப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கும் உரிமை இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஈசாக்கு அதை கேட்டு கூட பெற்றுக்கொள்ளலாம். என் தகப்பன்ட்ட நீங்க சொன்னீங்களே திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவேன்னு சொன்னீங்களே, அந்த திரளான ஜாதி என் மூலமா தான் வரும்னு சொன்னீங்க. நீங்க ஏன் எனக்கு பிள்ளை இல்லை கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. உரிமையோட கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? ரெபேக்காளுக்கும் மலடியா இருக்கிற அந்த ரெபேக்காளுக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த ரெபேக்காளுக்காக பரிந்து பேசுகிறார் ஈசாக்கு. எப்படி ஜெபித்தார்லாம் போடல, ஆனா ஒன்று இந்த ரெபேக்காளுக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ரெபேக்காளுடைய கர்ப்பத்தை திறந்தார். அல்லேலூயா. ரெபேக்காளுடைய கர்ப்பத்தை திறந்தார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 25-22 பாருங்க. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது என்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு குழந்தையே கிடைக்காது என்கிற சூழ்நிலையில ஒரு மனிதனுடைய ஜெபம் 2 குழந்தையே கிடைக்க வச்சுது. ஏன் ஜெபிக்கணும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ரெட்டிப்பாய் செயல்படணும். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் 2 மடங்கு செயல்படணும். இப்போ இந்த 2 மடங்கு செயல்படணும்னா உங்களிடத்துல அந்த அளவுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கணும், அந்த அளவுக்கு ஜெபம் அதிகமாக இருக்கணும். அதுதான் ஜெபிக்க வைக்கிறார் ஆண்டவர், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஜெபிக்காம கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நாம ஜெபிக்காம கூட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும். நாம ஜெபிக்காம கூட ஆண்டவர் நமக்கு நன்மைகளை கொடுக்க முடியும். ஆனால் அதனுடைய லெவல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் ஆசீர்வாதங்களை பெற போகிறோம், எந்த அளவுக்கு நாம் நன்மைகளை பெற போகிறோம், எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் பதிலை பெற போகிறோம். எல்லாரும் பெற்றுக்கொள்வது போல சாதாரணமாய் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க ஜெபிக்க வேண்டாம், விசுவாசத்தா போதும். நீங்க ஜெபிக்க வேண்டாம், விசுவாசத்தா போதும். ஆனா மற்றவர்கள் பெற்றதை விட நான் 2 மடங்காவது அதிகமாய் பெற வேண்டும். மற்றவர்கள் பெற்றதை விட நான் 100 மடங்கு அதிகமாய் பெறணும். மற்றவர்கள் பெற்றதை விட நான் 1000 மடங்கு அதிகமாய் பெறணும் அப்படின்னா உங்க வாக்குத்தத்தத்தோடு கூடிய ஜெபமும் மிக அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜெபத்தை ஆண்டவர் பார்ப்பார். இங்க பாருங்க, 2 இரட்டை பிள்ளைகள் அவனுக்காக பிறக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு குழந்தையை பெற்றெடுக்காத ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதனுடைய ஜெபம் 2 மடங்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது அங்கு. அதான் யோபுனுடைய வாழ்க்கையில கூட நீங்க பார்க்க முடியும். தன்னுடைய 42:10 பார்க்கிறோம். தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 2 தனையை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒன்று உங்களுக்காக ஜெபிங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. ஜெபிங்க, ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்க ஆரம்பிப்பார். அது 2 மடங்கு உங்களுக்கு கூட்டியே கொடுக்க ஆரம்பிப்பார். ஏன்னா உங்களுடைய ஜெபம் ஆண்டவரை கொஞ்சம் தாராளமாக திறந்து விடும், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஏன் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும்? கண்டிப்பாக ஃபாஸ்டிங் போட்டால் தான் ஆண்டவர் வந்து எதுவும் செய்வேன்னு சொல்கிறாரா? அப்படி எதுவும் பைபிளில் கட்டாயமாக எழுதப்பட்டு இருக்கிறதா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறதும் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் அநேக மணி நேரங்கள் இருந்து ஜெபிப்பதும் தேவனை இன்னும் தாராளமாய் செயல்பட வைக்கிறது. அல்லேலூயா. தேவனை இன்னும் தாராளமாக செயல்பட வைக்கணும். இன்னும் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் தன்னுடைய கையை அதிகமாக திறக்கணும், தன்னுடைய மனதை திறக்கணும், தன்னுடைய உள்ளத்தை திறக்கணும். அப்படி திறக்கணும் அப்படின்னா நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் ஈசாக்கு ஜெபித்தாரு. 1 அல்ல 2 அவர் பெற்றுக்கொண்டாரு. அல்லேலூயா. அதான் பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாங்க, நீங்க எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப எதை குறித்தினாலும் நம்ம ஜெபிக்கலாம். சரியா? ஜெபிப்பதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. இதற்காக தான் ஜெபிக்கணும், இதற்காக ஜெபிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாதுங்க. நீங்க எதற்குனால எல்லாவற்றையும் குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்காதீங்க. எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்துல சொல்ல ஆரம்பிங்க. அதற்கேற்ற பலனை அவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஒன்று, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாசல்களை திறப்பார். 2வது, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கான நன்மைகளின் வாசல்கள், ஆசீர்வாதத்தின் வாசல்களை அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். 3வது பாருங்க, நம்முடைய சிறுமையை பார்த்து
அல்லது நம்முடைய அற்பமாய் எண்ணப்படுகிற அந்த சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் நமக்கான வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாங்க ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்க. ஜெனிசிஸ் 29:31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பத்தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாய் இருந்தாள். இங்கு லேயாளை குறித்து பார்க்கிறோம். நான் ஆச்சரியமா பார்க்கிறேன் தெரியுமா, இந்த வாக்குத்தத்தத்தின் வம்சத்துக்கு ஒரு முற்பிதாக்களாய் இருந்த ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிள்ளை இல்லாம தான் பிரச்சனை, ஈசாக்கும் ரெபெக்காளுக்கும் பிள்ளை இல்லாத தான் பிரச்சனை, இங்க யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் அதே பிரச்சனை தான். அல்லேலூயா. பாருங்க, 3 பேருக்குமே ஒரே பிரச்சனை தான், ஆனா தீர்வு வித்தியாசமானது. அல்லேலூயா. என் தேவன் ஒரே பிரச்சனையை பல வழியில தீர்க்க முடியும். ஆபிரகாம வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பா, நான் உன் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறார். ஈசாக்கிட்ட சொல்றாரு, நீ அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி ஜெபி, உன் பிரச்சனை நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கிறார். ஆனா இங்க லேயாளுடைய மேட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லேயாளுடைய வாழ்க்கையில பாருங்க, யாக்கோபுடைய முதல் மனைவி லேயாள் தான். அவளுக்கு யாக்கோபுக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும், யாக்கோபுடைய கண்களுக்கு அவள் நல்லவளா இருந்தாலும் கெட்டவளா இருந்தாலும், யாக்கோபுடைய கண்களுக்கு முன்பாக அவள் ரூபவதியா இருந்தாலும் அல்லது ரூபவதி இல்லாம இருந்தாலும், யாக்கோபுடைய முதல் மனைவி யாருன்னு கேட்டா லேயாள் தான். அல்லேலூயா. ஆனால் இந்த யாக்கோபு லேயாளை நேசிப்பதை காட்டிலும் ராகேலை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தார். லேயாள் யாக்கோபுடைய அன்பிற்காக, யாக்கோபுடைய நேசத்திற்காக பல நாட்கள் பல வருடங்கள் காத்து கொண்டே இருக்கிறா. யாக்கோபு சட்டம் பண்ணவே இல்லை, கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாரு. ஆனா ஆண்டவர் லேயாளை பார்க்க ஆரம்பித்தார். எப்படி பார்த்தார் தெரியுமா? லேயாள் அற்பமாய் எண்ணப்படுவதை கண்டு அதை பார்த்தாரு, ராகேலுக்கு டோரை பந்த் பண்ணு, லேயாளுக்கு டோரை ஓபன் பண்ண அப்படின்ட்டார். அல்லேலூயா. இந்த சிறுமையை பார்க்கிறார் ஆண்டவர். இந்த நீங்க படுகிற அந்த அற்பமாய் இருக்கிற, உங்களை இழிவாய் பார்க்கிற, உங்களை நிந்தித்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை என் ஆண்டவர் இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க இருக்கிற சூழ்நிலை ஆண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மனிதர்கள் உங்களை எப்படி எடை போட்டுட்டு இருக்கிறாங்க, தேவ பிள்ளைங்க அல்லது விசுவாசிகள் அல்லது ஊழியர்கள் உங்களை எப்படி எடை போடுறாங்க, உங்க குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களை எப்படி எடை போடுறாங்க, எவ்ரிதிங் காட் நோஸ். எல்லாமே ஆண்டுக்கு தெரியும், எதுவுமே தெரியாம இல்ல. அல்லேலூயா. ஆண்டு என்ன பண்ணார் தெரியுமா? நீ ராகேல ரொம்ப நேசிக்கிறல்ல, நான் ராகேலுடைய கர்ப்பத்தை அடைச்சிடுறேன்ப்பா. அல்லேலூயா. நீ லேயாளை ரொம்ப அற்பமா என்ன பண்றல, நான் லேயாளுடைய கர்ப்பத்தை நான் திறந்து விடுறேன்னு சொல்லி லேயாளுடைய கர்ப்பத்தை அவர் திறந்து விட்டார். அந்த அதிகாரத்தின் 32ஆம் வசனத்துல பாருங்க, இந்த லேயாளுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அவள் எப்படி பெயர் வைக்கிறார் தெரியும்? 32ஆம் வசனத்துல, என் சிறுமையை கர்த்தர் பார்த்தறினார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தார். அல்லேலூயா. அவ பார்த்த என் சிறுமையை என் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதனால் ரூபன் பெயர். அதுக்கு அடுத்த வசனம் போடுங்க. இரண்டாவது ஒரு மகனுக்கு என்ன 33ஆம் வசனத்துல, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டர்லி என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்கிற பெயர் வைக்கிறார். மூன்றாவது அடுத்த வசனம் போடுங்க 34. அடுத்து சொல்றாரு, இப்பொழுதாவது என் புருஷன் என்ன புரிஞ்சுக்குவாரு. அல்லேலூயா. இப்பொழுதாவது என் புருஷன் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி லேவி என்கிற பெயர் வைத்தார். அதுக்கு அடுத்த வசனம் போடுங்க 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்போ நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. யூதா என்கிற பெயர் வைத்தாள். பாருங்களேன், இவளுக்கு யாக்கோப பார்த்துக்கிட்டே இருக்கிறா, எப்ப என்ன நேசிப்பார், எப்ப என் கூட வருவாரு, எப்ப என் கூட இருப்பாரு. இவங்களுடைய வாழ்க்கையில நான் எப்போதும் சொல்லுவேன், பாடி ரிலேஷன்ல பிரச்சனை இல்லை, ஆனா மனசுல ரிலேஷன்ல தான் பிரச்சனைங்க. அல்லேலூயா. இங்க மனசு ஒட்டல, சரீரம் ஒட்டி இருக்கிறது, அதனால் பிள்ளைகள் பிறந்துகிட்டு இருக்கு. ஆனா லேயாள் எதை எதிர்பார்த்தால் தெரியுமா? யாக்கோபுடைய இருதயம் என்னோடு ஒட்டி இருக்கணும், யாக்கோபுடைய அன்பு என் மீது இருக்கணும், யாக்கோபுடைய நேசம் என் மீது இருக்கணும். சில குடும்பங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலை சில பிள்ளைகள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டுட்டு சொல்லுங்க, அப்பா என் சிறுமையை நீங்க பாருங்கப்பா, என் அற்பமா என்னப்படுகிறது நீங்க கேளுங்கப்பா, நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. லேயாள் 3 பிள்ளை பெறுகிற வரைக்கும் புருஷன் என்ன அற்பமா பார்க்கறான், புருஷன் என்ன சிறுமியா பார்க்கறான், புருஷன் என்ன நேசிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. 4வது பிள்ளை பிறக்க சொல்ல ஒன்று புரிஞ்சுட்டா, இனி நான் புருஷனை பார்க்க மாட்டேன், அவன் நேசத்தை பார்க்க மாட்டேன், அவன் என் கூட இருக்கிறானா இல்லை அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இனி நான் கர்த்தரை துதிக்கிற யூதாவை பெற்று எடுத்திருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாசல்களை திறப்பார்.
எப்பொழுது திறப்பார் தெரியுமா? நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிற நீங்கள் இருக்கிற அந்த சிறுமையான சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் உங்கள் வாசலை திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று, வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கான வாசல்களை திறப்பார். இரண்டாவது, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்முடைய வாசல்களை அவர் திறப்பார். மூன்றாவது, உங்கள் சிறுமையான நிலையை பார்த்து அவர் உங்களுக்கான வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். நான்காவது பார்க்கலாம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், நமக்கு தெரிந்த வசனம் 19ஆம் 20ஆம் வசனத்தை பார்க்கலாம். நம்முடைய பொருத்தனையை பார்த்து அவர் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கும் நமக்கு தெரியும், இந்த 1 சாமுவேல் அந்த 1ஆம் அதிகாரத்தில் 19 20ஆம் வசனத்தை மட்டும் போடுங்க, அதை மட்டும் பாருங்க. 19-20. அவர் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 20. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இங்கும் இதே பிரச்சனை தான். என்ன அப்படின்னா, பெனினாளுக்கு பிள்ளை இருக்கு, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அன்னாளை எல்கானா ரொம்ப நேசிச்சாரு, பெனினாளை அதிகமாக நேசிக்கலை. இப்போ ஆண்டவர் இங்கே இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் ஏன் வச்சார் தெரியுமா? நீ உனக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கலாம், அந்த பெனினாலையும் ஒழுங்காக நேசிச்சிருக்கணும். அல்லேலூயா. ஆனால் நீ அன்னாளை மட்டும் நேசிச்சுட்டே இருக்கிற, அன்னாளுக்கு மட்டும் 10 மடங்கு கூட கொடுக்க, ரெட்டிப்பான மடங்கு கூட கொடுத்துக்கிட்டே இருக்க, பிரித்து கொடுக்க சொல்லலாம். ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். என்ன நடக்கு? இப்போ அன்னாள் இந்த பெனினாள் துக்கப்படுத்த ஆரம்பித்தாள், கேவலமாய் பேச ஆரம்பித்தா. ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஒரு நாள் ஆலயத்தில் போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, ஏன் இந்த பாடுகள் எனக்கு, ஏன் இந்த வேதனை? அப்போ அவன்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஸ்தோத்திரிக்கிறான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் 11ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 11, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. இப்போ அன்னாளுக்கு வேற வழியே தெரியலை. என்ன தெரியுமா? புருஷனை குறை சொல்ல முடியாது, புருஷன் ரொம்பவே நல்லா நேசிக்கிறார். ராகேலுக்கு பிரச்சனை, லேயாளுக்கு பிரச்சனைன்னா புருஷன் அன்பு செய்ய மாட்டேங்கிறார். ஆனால் அன்னாளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. புருஷன் நல்லா நேசிக்கிறார், கொடுக்க வேண்டியதெல்லாம் நல்லா கொடுக்குறார், கூடவே கொடுக்குறார். ஆனால் என்ன பிரச்சனைனா, பிள்ளை இல்லை. இப்போ இந்த பிள்ளைய எல்கானா கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் ட்ரை பண்ணுறாரு, முடியலை. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, கொடுக்க முடியலை. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான், கர்த்தர்ட்ட போய் கேட்கணும். ஆனால் இவன் இந்த வருஷம் தான் ஜெபிச்சாலா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. வருஷம் வருஷம் இவங்க ஆலயத்துக்கு வர்றாங்கல்ல, வருஷம் வருஷம் ஜெபிச்சிருக்கணும்ல. ஜெபிச்சிருப்பாங்கங்க, அண்ணாலாம் ஜெபிக்காமலாம் இல்லை, ஜெபிச்சிருப்பாங்க. ஆனால் இத்தனை வருஷங்கள் ஜெபம் மாத்திரம் இருந்தது, பொருத்தனை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அன்னாளிடம் எதிர்பார்த்த என்ன தெரியுமா? விசுவாசத்தை மாத்திரம் இல்லை. அன்னாளு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், அதை நம்பு, அப்படி இல்லை. நீ ஜெபி, அது மாத்திரம் இல்லை. அன்னால் நீ சிறுமியா இருக்கிற, அதனால நான் பார்த்து நான் உனக்கு திறக்க போறேன், அது இல்லை. அன்னாளிடம் ஆண்டவரை எதிர்பார்த்தது, பெனினாளுக்கு நான் எத்தனை பிள்ளைகள் கொடுத்தாலும் ஒரு பிள்ளைய கூட எனக்குன்னு கொடுக்க மாட்டா, ஆனால் அன்னாளுக்கு நான் ஒரு பிள்ளைய கொடுத்தாலும் எனக்குன்னு கொடுப்பா. அதற்கு அவருடைய மனசு ஒரு பொருத்தனையை பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய பொருத்தனைகளை பார்த்து நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியத்திற்கு, சில முக்கியமான விஷயங்களுக்கு நாம் பொருத்தனை செய்து கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி நீ ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனுக்கு சொல்கிற பொருத்தனைகளின் தேவன் என்று சொல்லுகிறது. ஸோ சில நேரத்தில் சில காரியத்திற்கு நம்முடைய பொருத்தனையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பொருத்தனை அப்படின்னு அப்போ என்கிட்ட வந்து ஏதாவது பிடுங்க பார்க்குறாரு, அப்படி கிடையாது. என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த பொருத்தனை மூலமாக அவருடைய வேலை ஏதோ ஒன்று செய்யப்படும். அவருடைய வேலை தடையா இருக்கிறது. இப்போ இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏலி மூலமாக ஆண்டவர் எதுவும் செய்ய முடியல, ஏலி பிள்ளைகள் மூலமாக எதுவுமே செய்ய முடியல. நாட்கள் தேவன் செயல்பட முடியாத, தேவன் தரிசனம் கொடுக்க முடியாத, தேவன் பேச முடியாத ஒரு நாட்கள்ல இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்கள்ல ஒருவன் அவருக்கு வேணும், தேவனோடு பேசுகிறவன் வேணும், தேவன் தரிசனமாக இருக்க ஒருவன் வேணும், தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவன் வேணும், தேவனுடைய காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒருவன் வேணும். அந்த ஒருவனை அன்னாளை தவிர வேற யாருமே கொடுக்க முடியாதுன்னு ஆண்டருக்கு தெரியுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அன்னாள் பொருத்தனை பண்ற வரைக்கும் கர்ப்பத்தை திறக்கவே இல்லை. அன்னாளுடைய கர்ப்பத்தை முந்தின வருஷத்திலே திறந்திருக்க முடியும் ஆண்டவரால.
அல்லேலூயா. அதுக்கு முந்தின வருஷத்துல அதுக்கு முந்தின வருஷத்துலயோ அதை திறந்திருக்க முடியும். ஆனா ஏன் திறக்கல தெரியுமா? ஆண்டவருக்கு தேவை அன்னாளுடைய ஜெபம் மாத்திரமல்ல, அன்னாளுடைய விசுவாசம் மாத்திரமல்ல, அன்னாளுடைய ஒரு பொருத்தனை அந்த தேசத்தையே தலைகீழாய் மாற்ற போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரத்தில் பொருத்தனை என்பது நமக்கு நம்மிடத்திலிருந்து ஏதோ ஆண்டவரை எடுக்க போகிறாரு, நம்மிடத்திலிருந்து ஏதோ கொடுக்கணும், அப்பந்தான் ஆண்டவர் சந்தோஷமாப்பட்டு கொடுப்பார். அப்படி இல்லை. நீங்கள் கொடுக்கிற காரியங்கள், நீங்கள் பண்ணுகிற பொருத்தனை காரியங்கள் தேவனுடைய வேலையை உங்கள் மூலமாக, உங்கள் பொருத்தனை மூலமாக இந்த தேசத்தில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் சில ஜெபங்களை தாமதம் பண்ணி பொருத்தனை பண்ற வரைக்கும் அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், காலதாமதம் பண்றார். ஏன் அப்படின்னா உங்களுடைய பொருத்தனை ஆண்டவருடைய வேலையை செய்யணும், வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் செயல்பட முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை நீக்கணும் அப்படின்னா நம்முடைய பொருத்தனை ரொம்ப மிக அவசியமா இருக்கிறது. அன்னால் பொருத்தனை பண்ணினால் வசனம் சொல்லுகிறது அன்னாவுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்துட்டார். அல்லேலூயா. அன்னுடைய கர்ப்பத்தை அவர் தெரிஞ்சா. இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறதா, உங்களுக்கு நன்மைகள் தடையா இருக்கிறதா, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவே இல்லைப்பா, இன்னைக்கே கொடுத்துட்டாரு ஆனா இன்னும் நிறைவேற மாட்டேங்குது, எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்தேன் இன்னும் நிறைவேற மாட்டேங்குது. சில காரியங்களை குறித்து, சில விசேஷித்த காரியங்களை குறித்து நீங்க அவளோடு காத்திருந்தா ஒன்று இந்த வருடத்தின் இறுதியில் பண்ணுங்க, ஒரு சின்ன பொருத்தனை ஆண்டுக்கு பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு ஸ்மால் ஒரு சின்ன பொருத்தனையை பண்ணிட்டு நீங்க ஆண்டு சொல்லுங்க, அப்பா இதை செஞ்சுட்டா நான் இதை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் அந்த பொருத்தனையை கண்டு அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதை கனப்படுத்தி உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வாசல் அவர் திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணி திறக்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு திறக்கிறவர், நம்முடைய சிறுமையை பார்த்து திறக்கிறவர், அதே போல் நம்முடைய பொருத்தனை பார்த்து திறக்கிறவர். கடைசி ஒன்று லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் நம்முடைய நீதியை பார்த்து அவர் திறக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இங்கு நமக்கு தெரியும் சகரியா இருக்கிறாங்க. அவங்க பார்க்க முந்தின வசனம் பண்ணுங்க, 5ஆம் வசனம் ப்ளீஸ். சகரியா என்னும் மேற்கொண்ட ஒரு ஆசாரியன் இருக்கிறான், அவருடைய மனைவி அவருடைய குமார்த்தி எலிசபெத்தா இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்கன்னா நெக்ஸ்ட் 6ல பாருங்க, அவர்கள் கர்த்தரிட்ட கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இவங்க ரெண்டு பேருமே கர்த்தரிட்ட கட்டளை அப்படின்னா கற்பனைகள் அப்படின்னா என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தில் 613 கற்பனை இருக்கிறது. இந்த 613 கற்பனையை யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா சகரியாவும் எலிசபெத்தும் ஃபாலோ பண்ணாங்க. 613 கற்பனையும் அவங்க ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. அதுல யாரும் குற்றம் சாட்ட முடியாது. அதே போல நியமங்கள் யூதர்களுக்குள்ளாக, ஆசார்களுக்குள்ளாக ஆயிரக்கணக்கான நியமங்கள் இருக்கிறது. அத்தனை நியமங்களையும் இந்த ஆசாரியனாய் இருக்கிற சகரியாவும் அவருடைய மனைவியாகி எலிசபெத்தும் என்ன பண்ணி இருக்கிறாங்க? நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவருடைய கற்பனையை நிறைவேற்றினாங்க, தேவன் கொடுத்திருக்கிற கற்பனையை நிறைவேற்றினாங்க, மனுஷனால் நியமிக்கப்பட்ட நியமங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. இது எல்லாம் நிறைவேற்றது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனா என்னன்னா இவர்களுக்கு பிள்ளை இல்லை, இவர்களுக்கு பிள்ளை இல்லை. எது வரைக்கும் பிள்ளை இல்லைன்னா இவங்க வயது சென்று நாட்கள் ஆயிடுச்சு, அது வரைக்கும் பிள்ளை இல்லை. ஒரு நாள் இந்த சகரியா ஆசரிப்பு கூடாரத்துக்குள் சென்று தூபம் காட்டுவதற்கான சீட்டை பெற்று உள்ள போய் தூபம் காட்டிட்டு இருக்கிறார். தேவதூதன் என்று சொல்றார், சகரியாவே உன் ஜெபத்தெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன்ப்பா, உன்னுடைய மனைவியாக எலிசபெத்துக்கு நான் ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன், அந்த குமாரனுக்கு நீ இப்ப யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி பேசி ஆண்டவர் சொல்லுறாரு. சகரியாவை நம்ப முடியல, அதை விசுவாசிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை, அந்த வயது சகரியாவை நம்ப முடியாமல் இது ஆண்டு பார்த்தாரு. சரி கொஞ்சம் வாய் அமைதியாயிரு, உன் வாயை நான் பூட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு பூட்டி வச்சிட்டார். பிள்ளை பிறக்கிற வரைக்கும் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? பூட்டி வச்சிட்டார். இப்போ அதுக்கப்புறம் பிள்ளை பிறக்கிறது. அல்லேலூயா. இந்த பிள்ளை பிறக்குவதற்கு காரணம் ஒன்னே ஒன்று தாங்க, சகரியாவும் எலிசபெத்தும் நீதிவளாய் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை தாமதம் பண்ணியதற்கு தேவ திட்டம் அது. அல்லேலூயா. அது தேவ திட்டம். சில நேரங்களில் எனக்கு எதுவுமே நடக்கலை என்பதற்காக தேவனுடைய திட்டம் அல்ல என்று நினைச்சிடக்கூடாது. சில காரியங்களை குறித்து நீங்க நீதியா தான் இருப்பீங்க, நீங்க உண்மையா தான் இருப்பீங்க, நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. ஆனா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, ஏன் இந்த நன்மை நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த ஜெயம் வர மாட்டேங்குன்னு சொல்லி சில நேரத்துல நீங்க வெயிட் பண்ணி ஏன் நான் சரியா வாழலையா சரியா வாழலையான்னு நம்மை நாமே சில நேரத்துல குறை சொல்லி கொண்டிருப்போம். ஆனா அதில் கொஞ்சம் திக்கப்பட்டு நீங்க நீதியா வாழுங்க, நீங்க உண்மையா வாழுங்க. ஆண்டவர் காலதாமதம் பண்ணினாலும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப திறந்துட்டு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நேராகி விட்டது. இந்த யோவான் எல்லா ஆசாரியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும். ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தா
ஒரு மிகப்பெரிய ஆசை, ஒரு என்னன்னா ஒரு ஆசை இருக்கு. என்ன அப்படின்னா, நான் சாகுவதற்கு முன்பாக என் பிள்ளை அபிஷேகம் பண்ணுறதை நான் பார்க்கணும். ஏன்னா எல்லா ஆசாரியுடைய பிள்ளைக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா ஆசாரியனுக்கு அப்புறம் அந்த பிள்ளை மூத்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. ஆனால் இந்த சகரியாவுக்கும் அந்த ஆசை இருக்குமா இல்லையா? நிச்சயமாக இருந்திருக்கும்ல ஆசாரியர்கள்ல. இப்போ இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்து இந்த தூபம் காட்ட போறாங்களே, இது வந்து ஒன்ஸ் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தூபம் காட்டுற வேலை எல்லா ஆசாரியர்களுக்கும் நாள் முழுதும் கிடைக்காது, வருஷம்லாம் கிடைக்காது. லைஃப்ல ஒரே ஒரு டைம் தான் கிடைக்கும். அந்த ஒரு டைம் தான் சகரியா கிடைச்சது. அவர் உள்ள போய் என்ன ஜெபிச்சாருன்னு தெரியல. வெளியே வர்றாரு, ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடந்ததுன்னா, சகரியாவும் எலிசபெத்தும் ஆல்ரெடி ஏஜ்டு, ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போ 30 வயசுக்கு மேலே தான் ஆசாரி இது அபிஷேகம் பண்ணப்படணும். அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது. இப்போ 30 வருஷம் இவங்க வாழ்வாங்களான்னு தெரியல, அப்படிதானே? ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சுல. 30 வயசு வரைக்கும் சகரியா உயிரோட இருப்பாரா, எலிசபெத் உயிரோட இருப்பா? ஏன்னா வேதத்தில் இல்லை, அவங்க எப்போ இறந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் தேவன் எவர் நல்லவர் பாருங்களேன். இந்த யோவான் சகரியாவுடைய கண்களுக்கு முன்பாக, எலிசபெத்துடைய கண்களுக்கு முன்பாக ஒரு வாலிப வயதில் அபிஷேகம் பண்ணப்படணும். இதுதான் இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது 2 பேருமே நினைச்சிருப்பாங்க, இவன் அபிஷேகம் பண்றப்படுற வைக்காது நாங்கள் உயிரோட இருக்கணும், அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? சகரியாவின் கண்களுக்கு முன்பாக, எலிசபெத்தின் கண்களுக்கு முன்பாக அவன் அபிஷேகம் பண்ணுகிற நாளுக்காய் காத்திராமல் அவனை வயிற்றிலே அபிஷேகம் பண்ணி கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தெரியுமா, நீங்க நீதி உள்ளவர்களாக இருந்தா நீங்க என்ன நினைக்கலோ அதை நீங்க சாகறதுக்கு முன்னாடி அந்த கண்ணுக்கு முன்னாடி செஞ்சிருவாரு. அல்லேலூயா. அவர் செஞ்சிருவாருங்க. நீங்க உண்மையா நீதி உள்ளவர்களாய் சத்தியத்தில் நடக்க ஆரம்பிச்சா நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி சமாதானத்துடன் நம்மளை போக வைப்பாருங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மளை திறக்கிற வாசல். ஸோ இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறீங்க, அதிகமாக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எனக்கான வாசல்கள் திறக்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நிச்சயமாய் திறப்பார். என் ஜெபத்தை கேட்கிறாரு, நிச்சயமாய் திறப்பாரு. என் சிறுமையை, அற்பமான நிலையை பார்க்கிறாரு, அவர் நிச்சயமாய் திறப்பாரு. அதே போல அப்பா நான் பொருத்தனை பண்ணி இருக்கிறேன்ப்பா, இந்த பொருத்தனையை பார்த்து நீங்க திறங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் திறப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க நீதியுள்ள வாழ்க்கையை, உங்க உண்மையுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து அதை திறக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட திறக்கிற, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவனிடத்துல இன்னும் நம்பிக்கையோடு காத்திருங்க, இன்னும் நம்பிக்கையோடு காத்திருங்க. நம்புவதற்கு ஏதுவில்லா சூழ்நிலை இருந்தாலும் நம்பிக்கையோடு ஜெபிங்க. கர்த்தர் அந்த காரியத்தை இந்த வருடத்தின் முடிவிற்குள்ளாக கர்த்தர் நமக்கு செய்தருள்வாராக. கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக.